சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஹாவோக் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டாம் ஹார்லி தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. அதாவது பகை, விரோதம், பழிவாங்குற உணர்ச்சி இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் வேர்ல்டுக்குள்ள ஹீரோ எப்படி தன்னுடைய டாஸ்கை செஞ்சு முடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தீம்ல போகக்கூடிய கதை. இந்த படத்துல நம்ம நாயகன் டாம் ஹார்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. போலீஸ் ஆபீசர் வந்து ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசர்லாம் இருந்தீங்க. ரொம்ப வளைவு நெளிவு எல்லாம் தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர். காசுக்காக என்ன ஒரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது. அதாவது எதிர்பாராத விதமா ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கும். அந்த ஷூட் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சைனீஸ் கார்டல் உடைய பையன் இறந்து போயிருப்பான். அதே போல மாஸ்க் போட்ட 3 நபர் வந்து பாத்தீங்கன்னா பல பேரை சுட்டு கொண்டு இருப்பாங்க. சோ அந்த சம்பவத்துல ரெண்டு பேர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சார்லி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மியா. இந்த சார்லி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனுடைய பையனா இருப்பான். சோ அவர் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ். இந்த லாரன்ஸ் கீழே தான் ஆல்ரெடி நம்ம கதாநாயகன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சோ இந்த பொலிட்டிஷியன் வந்து ஹீரோ கிட்ட தன்னுடைய பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சோ ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டீல் போடுறாரு. சோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ எப்படி அந்த பையனை காப்பாத்தினாரு, சோ அதுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ஸ் டே என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான படமா சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஹாவோ. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கதையை நரேட் பண்ண விதங்க. ஆரம்பத்துல ரொம்ப இனிஷியலா கன்ஃபியூஷனா இந்த படத்தை கொண்டு போயிருந்தாலும் சோ அதுக்கு பிறகு சோ ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல அந்த மல்டிபிள் கேங்ஸ் இன்வால்வ் இருந்தாங்க இல்லையா, சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட 3 நபர்கள் இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்ன விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப நீட்டா சொல்லியிருந்தாங்க. அதே போல இதுல அடிப்பட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் அவருக்கும் இந்த கேங்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத அந்த கனெக்ட் பண்ண விதமும் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த மிகப்பெரிய சைனீஸ் கார்டல், சோ அந்த அம்மா வந்து எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த சைனீஸ் கார்டலுக்கும் இந்த பொலிட்டீஷியன் லாரன்ஸுக்கும் என்ன சம்பந்தம், குறிப்பா அந்த மிகப்பெரிய அந்த ரவுடி கேங் எதுக்கு அந்த சார்லியும் மியாவையும் தேடிட்டு இருக்காங்க பழி வாங்குறதுக்காக. சோ அப்படி அவங்க என்ன கிரைம் பண்ணாங்க, சோ அவங்க 2 பேரையும் ஹீரோ இந்த கேங்கு கிட்ட இருந்து எப்படி காப்பாத்த முயற்சி பண்றாரு அப்படிங்கறத ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் எடுத்திருப்பாங்க. குறிப்பா ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்திருப்பாங்க. ஒரு சில இடங்கள் ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே மெய் சிலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்துல பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஒரு டீசென்டான படம் தான். ஆனா இந்த படத்துல எனக்கு பிரச்சனையப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு முடிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலா முடிச்சிருக்கலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.